அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளில என்ன பார்க்க போறோம்னா, காஃபி, தேநீர் சாப்பிடுறதுனால எப்படி ஞாபக மறதி நோய் கம்மியாகுதுன்றத பத்தி பேசப் போறோம். இது எத பேஸ் பண்ணினா, ஜர்னல் ஆஃப் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் ஒரு மருத்துவ சஞ்சிகை, ஜாமான்னு சொல்லுவாங்க. அது மார்ச் 2026ல ஒரு ஸ்டடியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தமிழ் படுத்தி சுருக்கமா உங்களுக்கு தரப்போறோம். இதுல பெரிய கேள்வி என்னன்னா, காஃபி சாப்பிடுறது, டீ சாப்பிடுறது வயசாகும்போது மூளையை பாதுகாக்குமா? அல்சைமர் நோய் அப்படின்னு ஒரு ஞாபக மறதி நோய். அது வயசான காலத்துல வரும் நோய். அமெரிக்காவில் 60 லட்சம் மக்கள் இப்போதைக்கு அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2050ல இந்த நம்பர் இரட்டிப்பாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது, கியூர் கிடையாது. அதனால இது எப்படி தடுக்கிறதுன்றத பத்தி இந்த ஆய்வு ஒரு சில விஷயங்களை சொல்லுது. அதை பத்தி பார்க்க போறோம். இதுல நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. நமது வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் இந்த ஞாபக மறதி நோயை கட்டுப்படுத்த முடியுமா, வராமல் தடுக்க முடியுமா? இதுல முக்கியமான பழக்கம் காஃபி சாப்பிடுறது, டீ சாப்பிடுறது. இதுவரை இல்லாத இந்த ஆய்வு இதுவரை இல்லாத ஒரு பெரிய ஆய்வு. சுமார் 1.3 லட்சம் ஆண்கள், பெண்கள் 43 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி இந்த ஆராய்ச்சி முடிவுகள் வந்திருக்கு. இது என்னென்ன பார்த்திருக்காங்கன்னா காஃபி, டீ சாப்பிடுறது உதவுமா? எவ்வளவு குடிச்சா உதவும்? இன்னொன்று டீகேஃபினேட்டட், கேஃபின் இல்லாத ட்ரிங்க்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது பலன் தருமா? இது 3 கொஸ்டின். அதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் என்னென்ன பண்ணாங்கன்னா இது ஒரு சின்ன பரிசோதனை கிடையாது, ஒரு பிரம்மாண்டமான நீண்டகால கவனிப்பு ஆய்வு, ஆப்சர்வேஷனல் ஸ்டடி அப்படின்ட்டு சொல்லலாம். இது எதை பேஸ் பண்ணினா NHS செவிலியர் சுகாதார ஆய்வு. அதுல 86,000 மக்கள், இது பெண் செவிலியர்கள் அதுல பங்கேற்றனர். இன்னொன்று சுகாதார நிபுணர்களின் பின்தொடர்பு ஆய்வு. அதுல 45,000 ஆண் சுகாதார நிபுணர்கள் பங்கேற்றனர். இது எப்போ தொடங்கினாங்கன்னா 1980ல தொடங்கி அதுல அவங்களோட உணவு முறை, எவ்வளவு காஃபி சாப்பிடுறாங்க, எவ்வளவு டீ சாப்பிடுறாங்க எல்லாம் விரிவான கேள்விகளுக்கு பிறகு, நிறைய தசாப்தங்களுக்கு பிறகு அதை பின்தொடர்ந்து அதுல இந்த காஃபி சாப்பிடுறதுனால ஞாபக மறதி கம்மியாகுதா, டீ சாப்பிடுறதுனால ஞாபக மறதி கம்மியாகுதா, எவ்வளவு சாப்பிட்டா நல்லது, அதை பத்தி ஆராய்ச்சியாளர்கள் அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான கண்டுபிடிப்பு என்னன்னா, ஒரு தெளிவான தொடர்பு இருக்கு. காஃபியும் டீயும் சாப்பிடுறவங்களுக்கு ஞாபக மறதி நோய் ஏற்படும் அபாயம் குறைவு அப்படின்ற ஒரு லிங்க் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அதையும் குடிச்சா பலன் தருமா அப்படின்னா அது கிடையாது. ஒரு மிதமான அளவில் காஃபியோ டீயோ குடிச்சா அதற்கு பலன் அதிகமா இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, எவ்வளவு குடிச்சா நல்லது? காஃபி அண்ட் டீ சாப்பிடுறதுல சரியான அளவு, ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை இந்த ஆய்வு வெளிப்படுத்தி இருக்கு. காஃபின் உள்ள காஃபிலே 2, கேஃபினேட்டட், டீகேஃபினேட்டட் இருக்கு. இந்த காஃபின் உள்ள காஃபி சிறந்த அளவு என்னன்னா தினமும் 2ல இருந்து 3 கப்ஸ். இந்த காஃபியை குடிக்காதவங்களோட கம்பேர் பண்ணும்போது இது ஞாபக மறதி வர்றது 18% கம்மி காஃபி சாப்பிட்றவங்கள்ட்ட. அதனால 2ல இருந்து 3 கப்ஸ் காஃபி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் நலத்திற்கு, இல்லைன்னா மூளை நலத்திற்கு நலம் பயக்கும். அதே சமயத்துல
4 இல்ல 5 கப்புக்கு மேல சாப்பிட்டா வந்து கூடுதல் பலன் எதுவும் கிடைக்காது. தேநீரை பத்தி பார்த்தீங்கன்னா, தேநீர் குடிப்பவர்களுக்கு வந்து பலன் எப்போ அதிகமா இருக்கும்னா வந்து 1ல இருந்து 2 கப்ஸ் டெய்லி சாப்பிடுறவங்களுக்கு வந்து பலன் அதிகமா இருக்கு. இது எப்படின்னா வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. டீ சாப்பிடுறவங்க, டீ சாப்பிடாதவங்க. அதை கம்பேர் பண்ணும்போது 14% ஞாபகம் மறதி வர்றது வந்து குறைவான அபாயம் டெய்லி 1 இல்லைன்னா 2 டீ சாப்பிட்டீங்கன்னா. இன்னொன்று என்ன செக் பண்ணாங்கன்னா, காஃபி டீங்கிறது நம்ம சாப்பிட்றது. ஆனால் கேஃபீன் வந்து காஃபி, டீ, சோடா, சாக்லேட் எல்லாத்துலேயுமே இருக்கு. அதில் உள்ள கேஃபீன்ன்றது வந்து எவ்வளவு இதுக்கு சமமானது அப்படின்னு பார்க்கும்போது 300 மில்லிகிராம் கேஃபீன் டெய்லி சாப்பிட்டா அது வந்து 2ல இருந்து 3 கப் காஃபி சாப்பிட்றதுக்கு சமம். அது வந்து ரொம்பவும் பயனுள்ளதா இந்த ஆய்வுல இருந்து தெரிய வந்திருக்கு. சரி, கேஃபீன் இல்லாத காஃபி வந்து ஹெல்ப் பண்ணுமா, இல்லைன்னா டீகேஃபினேட்டட் காஃபி வந்து ஹெல்ப் பண்ணுமா, அதையும் பார்த்துருக்காங்க. இந்த விஷயத்துல வந்து கேஃபினேட்டட் காஃபி இல்லைன்னா கேஃபின் உள்ள காஃபி இல்லைன்னா டீகேஃபினேட் காஃபி ரெண்டையும் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இந்த டீகேஃபினேட்டட் காஃபி, இந்த காஃபி நீக்கப்பட்ட காஃபிக்கு வந்து ஞாபக மறதி அபாயம் நோக்கும் குறைவதற்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால வந்து காஃபி சாப்பிட்றதுனா கேஃபினேட்டட் காஃபின்னா சாப்பிடணும். அதில் உள்ள இந்த கேஃபீன்ற மூலக்கூறு தான் வந்து உங்க மூளைக்கு வந்து ஹெல்ப் பண்றது, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. சரி, ஞாபகம் மறதிக்கு மேல சில டெஸ்டும் பண்ணியிருக்காங்க இந்த ஆராய்ச்சியில. ஒன்று வந்து நினைவாற்றல் மற்றும் சிந்திக்கும் திறன். அதுல 2 விதமான டெஸ்ட் பண்ணலாம். அகநிலை அறிவாற்றல் சரிவு, சப்ஜெக்டிவ் காக்னிட்டிவ் டிக்ளைன். இன்னொன்று வந்து அறிவாற்றல் செயல்பாட்டு தேர்வு, டெஸ்ட் ஸ்கோர்ஸ் பண்றது, அப்ஜெக்டிவ் காக்னிட்டிவ் டிக்ளைன். சப்ஜெக்டிவ் காக்னிட்டிவ் டிக்ளைன் என்னன்னா வந்து உங்களுக்கா தெரியும் எனக்கு ஞாபகம் வருது வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது மாதிரி. ஆப்ஜெக்டிவ்னா வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி அது மூலம் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த 2 டெஸ்டையுமே பண்ணியிருக்காங்க. சப்ஜெக்டிவ் காக்னிட்டிவ் டிக்ளைன், அகநிலை அறிவாற்றல் சரி. அதுல வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் மறதி நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நினைவாற்றல் குறைவாதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. காஃபி சாப்பிட்றவங்கள்ட்டையும் காஃபி சாப்பிடாதவங்கள்ட்டையும். இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, தினமும் 2ல இருந்து 3 கப்ஸ் காஃபி சாப்பிட்றவங்க இல்லைன்னா 1ல இருந்து 2 டீ சாப்பிட்றவங்க இந்த அந்த மாதிரி உணர்வு ஏற்படுவதே வந்து 15% கம்மி. ஸோ சப்ஜெக்டிவ் காக்னிட்டிவ் டிக்ளைனும் கம்மி நீங்க டெய்லி காஃபி டீ சாப்பிட்றதுனால. இன்னொன்று வந்து டெஸ்ட் ஸ்கோர்ஸ். அந்த டெஸ்ட் ஸ்கோர்ஸ் பண்றது அப்ஜெக்டிவ் காக்னிட்டிவ் டிக்ளைன். அதை வந்து பண்ணும்போதும் இந்த காஃபி டீ சாப்பிட்றவங்களுக்கு வந்து 0.6 ஆண்டுகள், அதாவது 7-8 மாசம் காக்னிட்டிவ் டிக்ளைன், இந்த ஞாபகம் மறைத்தன்மை குறைகிறது வந்து பெட்டரா இருக்கு காஃபி சாப்பிட்றவங்களையும் டீ சாப்பிட்றவங்கள்ட்டையும். அதனால காஃபி சாப்பிட்றதையும் டீ சாப்பிட்றதுலையும் சப்ஜெக்டிவ் காக்னிட்டிவ் டிக்ளைனும் நல்லா இருக்கு, அகநிலை அறிவாற்றல் சரிவும். அந்த டெஸ்ட் கோர்ஸ்லையும் அவங்க பெட்டர் பெர்ஃபார்ம் பண்றாங்க. இதுல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான குறிப்புகள் என்னன்னா வந்து நீண்ட கால மூளை ஆரோக்கியத்திற்கு காஃபியும் டீயும் முக்கியம். அதுல வந்து மிதமான அளவுல சாப்பிடணும். இலக்கு வந்து காஃபி சாப்பிடும்போது 2ல இருந்து 3 கப் காஃபி, 1ல இருந்து 2 கப் டீ. இந்த கெஃபீன் உள்ள பானங்கள்ல தான் இதுல வந்து பலன் இருக்கு. டீகேஃபினேட்டட் காஃபின் இல்லாத பானங்கள்ல வந்து அதுக்கான பயன்கள் இல்லை. இன்னொன்று வந்து இந்த ஸ்டடியில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ஒரு தொடர்பு. காஃபி சாப்பிட்றவங்கள வந்து இந்த ஞாபக மறதி நோய் வந்து கம்மியா இருக்குன்ற ஒரு லிங்கை தான் சொல்லுது. இருந்தாலும் 1,30,000 பேர் 43 வருஷம் நடத்தப்பட்ட ஆய்வு என்பதால் இது ஒரு நம்பகத்தன்மையான ஒண்ணு.
ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இந்த ஆராய்ச்சியில ஒரு குரூப்புக்கு காஃபின் கொடுத்துட்டு இன்னொரு குரூப்புக்கு காஃபின் கொடுக்காம ஞாபக மறதி இருக்கா அப்படின்னு பார்க்கல. ஒரு பெரிய குரூப்ல இது ஆப்சர்வேஷனல் ஸ்டடி. நிறைய இதுல இந்த பேட்டர்ன் பார்த்துருக்காங்க. காஃபி குடிக்கிறவங்கள்ட்ட ஞாபக மறதி கம்மியா இருக்கு, காஃபி குடிக்காதவங்கள்ட்ட அதிகமா இருக்கு. அதனால காசல் ரிலேஷன்ஷிப்னு சொல்ல முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் பேட்டர்னை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இது நிறைய பேரை இன்வால்வ் பண்ணதுனால, ரொம்ப நாள பண்ணதுனால இதனோட நம்பகத்தன்மை மிகவும் அதிகம். முக்கியமானது நினைவுல என்ன வச்சுக்கணும்னா அதிகம் குடிப்பது எப்போதுமே சிறந்தது அல்ல. அப்படின்னா என்னன்னா 6 கப்புக்கு மேல குடிக்கிறதுனால தூக்கமின்மை மற்றும் பதட்டம் அதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னொன்று உங்க உடலுக்கு காஃபி சாப்பிடும்போது பிடிக்கல, உங்களுக்கு ஜெட்ரியா இருக்கு, தூக்கத்தை பாதிக்குது அப்படின்னா காஃபின் டீ சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. உங்க உடலுக்கு ஒத்துக்குச்சுன்னா இதை சாப்பிடுங்க. டெஃபினட்டா உங்களுடைய மூளை ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும். ஏன்னா காஃபி டீ சாப்பிடாமே உங்க மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும். உடற்பயிற்சி, ஸ்மோக் பண்ணாம இருக்கிறது, ஆரோக்கியமான உணவு அதன் மூலம் பண்றது மூலம் உங்களுடைய மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும். இறுதி முடிவு என்னன்னா நீண்ட கால மூளை ஆரோக்கியத்திற்கு நாம் தினசரி குடிக்கும் பானங்கள் மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது காஃபி, டீ இந்த மிதமான அளவுல 2-3 கப் காஃபி, 1-2 கப் டீ டெய்லி சாப்பிட்றதுனால உங்களோட மூளை ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. மற்றும் அடுத்த காணொளியில் நாம் காணலாம். இதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து எல்லாருக்கும் பகிர்ந்தளிங்க. வணக்கம்.